அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்திருக்காங்க. அது என்னன்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் சீமான் அப்படின்ற ஒற்றை முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமானுடைய பேச்சை கேட்கறதுக்காக மட்டுமே பொதுக்கூட்டங்களுக்கு ஜனங்கள் போயிட்டு இருந்த காலம் போய் தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நிர்வாகிகளை பார்க்கறதுக்காகவும் மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான நிர்வாகிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுமோனம் கார்த்தி, காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், ஃபாத்திமா, ஹுமாயூன் இது போன்ற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமானுடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்களிடம் அதிக அளவில் ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்புமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகிகள் பேசும்போது மக்கள் அதிக அளவில் ஆரவாரம் செலுத்துறதும் சீமானுக்கு இணையான ஒரு ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இடுமோனம் கார்த்தியும் காளியம்மாளும் மேடையில் பேசுறாங்க அப்படின்னா சீமான் பேசும்போது மக்கள் எப்படி கேப் விடாமல் கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சிட்டு இருப்பாங்களோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் ஆரவாரம் செலுத்தி இவங்களுடைய பேச்சை ரசிக்கிறதுக்காகவே மக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது போயிட்டு இருக்கு. இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட தற்போது அதிக அளவில் வளர்ந்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த தேர்தல் மூலம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. காளியம்மாள்லாம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெறும் 41,000 வாக்குகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்தில் வாங்கியிருக்காங்க. ஆனால் தற்போது அவங்களுடைய அசுரத்தனமான வளர்ச்சியினால எவ்வளவு வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,27,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு வாக்கு வங்கி அதுவும் தனிச்சு நின்று போட்டியிடக்கூட ஒரு அரசியல்வாதி வாங்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. ஒவ்வொரு கட்சிகளும் 5-6 கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமாக செயல்படும் போது நாம் தமிழ் கட்சி எல்லா விஷயங்களுமே தனிச்சு நின்று பண்றாங்க. தனிச்சு நின்று ஒரு பெரிய சாதனை நிகழ்த்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு வரலாற்று உண்மையாகவே இருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனிச்சு நின்று இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நிகழ்த்திருக்காங்க அப்படின்னா இவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாக அமர்ந்து கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஆனா மக்கள் அவங்க தனிச்சு நிற்கிறத அதிக அளவில் விரும்புறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் சொல்லியிருக்க மாதிரி ஒருவேளை விஜயோட கூட்டணி ஏற்பட்டுச்சு அப்படின்னா 26 பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையில தான் விஜயோட கூட்டணி அமையும் அப்படின்னு ரவீந்திர துரைசாமி பார்த்தீங்கன்னா தற்போது நேர்காணல சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.